பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக இஸ்ரவேலருடைய தேசத்தில் காணப்பட்டதான 7 ஜாதிகளை அழிப்பதற்கு கர்த்தர் பணித்தார். அந்த 7 ஜாதிகளுடைய ஞான அர்த்தங்களை குறித்து நாம் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 4வது ஜாதியாக கானானியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானானியர் என்று சொன்னால் எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று பொருள். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவ ஜனம் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார், தேவனை எதிர்த்து நிற்கிறார், கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார். ஆக இந்த நிலைமை மாறணும், இந்த சுபாவம் மாறணும், இந்த சுபாவம் மாறணும். இது அழிக்கணும். கீழ்ப்படியாத எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் நம்ம வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் 40 வருஷ அனுபவங்களிலே எதிர்த்து நின்றவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார். கானானை போய் சேரல. அதுபோல தேவ பிள்ளைகள் எல்லாரும் யாரும் தேவனுடைய வசனத்துக்கு எடுத்து நிற்கக்கூடாது, தேவனுடைய ஊழியத்திற்கு எடுத்து நிற்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு எடுத்து நிற்கவே கூடாது. ஆகவே இப்படி எடுத்து நிற்காதபடிக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பதுதான் இந்த கானானியருடைய அனுபவம். ஆகவே நாம் எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் இந்த நாளில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாறணும்னு ஆசைப்படணும். அப்பதான் நம்ம மாற முடியும். நமக்கு முன்பாக ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த சரீரம் எதிர்த்து நிற்க பிரயாசப்படும். இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார், நாம சாப்பிடுவோம். அப்ப சரீரத்துல வியாதி வரும், வேதனை உண்டாகும். இதை செய்யாதன்னு சொல்லியிருக்கிறார், அதை செய்வோம், எதிர்த்து நிற்போம். செய்யாதன்னு சொல்றது என்ன? எதிர்த்து நிற்கிறது. ஆகவே நம்ம மாறணும். ஆண்டவரே மாறணும்னு ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கும். அதை குறித்து ஒரு 2 வரி பாடலை நான் பாடும்படி நான் ஆசைப்படுகிறேன். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன். ஜெயம் எடுக்கணும், ஒரு ஆசை இருக்கணும். என்னை மாற்றி விடும் அருமை நேசரே. நமக்கு உதவி செய்து ஆண்டவர் அந்த ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும். என் சுயம் சாகணும், ஐயா உம்மை போலவே. என் உடை மாறணும், என் நடை மாறணும். என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மாறணுங்கிற ஒரு விருப்பம் இருந்தாதான், அந்த ஆசை வந்தாதான் அதை ஜெயிப்பதற்குண்டான வாசலை கர்த்தர் திறப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் அறிவிக்கட்டாத பெரிய காரணம் உனக்கு அறிவிப்பேன். அப்ப என்னை நோக்கி கூப்பிட மாட்டேன், உன் சௌரியத்துக்கு நீ வாழ்ந்துக்குவ. ஆனா நான் உனக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கணும் இல்லையா? முடியாது. அப்படி ஆண்டவர் ஒருபோதும் கொடுப்பதில்லை. மடியப்படி மாங்காய் போடுறான்னு சொல்ல மாட்டார். அதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும், அதை அழிக்க நீ பிரயாசப்படும். கானானியர் என்று சொன்னால் எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். இந்த கானானியுடைய சந்ததியை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது, காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இங்கே பார்க்கிறோம், நோபாவினுடைய குமாரர்கள் சேம், காம், யாப்பேத். இந்த காமினுடைய குமாரர் தான் கானானியர்கள்.
சரித்திர பிரகாரமாய் உண்மையின்படி காமுடைய சந்ததியிலே 4வது மகனாக இந்த கானான் பிறக்கிறார். இவன் சந்ததியார் தான் கானானியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கானான் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்ட. அப்ப அந்த சாபத்தை எதற்காக வருவித்துக் கொண்டான் என்பதை நம்ம அந்த அதிகாரம் முடிச்சு நீங்க படிச்சீங்களா தெரியும். எதிர்த்து நிற்கிறார். என்னால தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, போய் மற்ற இடத்துல குறை சொல்லி கொண்டு போகிறான். எதிர்த்து நிற்கிறான். எப்பா நீ இப்படி செய்யக்கூடாதேப்பா, அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அப்படித்தான் செய்வேன். எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் தான் கானானியர்கள். எதிர்த்து நிற்கிற அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கா? அதை ஏன் கேட்குறீங்க? தொட்ட தொண்ணூறுக்கு ஏற்று நிற்கிறது தான், குடும்பத்தில் ஏற்று நிற்கிறது தான், பிள்ளைகளிடத்தில் எடுத்து நிற்க வேண்டியதுதான், சபையில் ஏற்று நிற்க வேண்டியதுதான், அரசாங்கத்துக்கு ஏற்று நிற்க வேண்டியதான். லைசன்ஸ் எடுப்பா, அதெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, ஃபைன் கட்டினா கட்டிடுறா. எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் அழிக்கப்பட வேண்டும். அந்த சுபாவம் நம்ம வாழ்க்கையில மாற வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கானான் சேமுவுக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்தவனாகிய சேமுக்கு கானான் அடிமையானவன், சகோதரனுக்கு அடிமையானவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 51 54ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமேயானால், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் ஒரு கூட்டம் ஆட்கள். வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் எதிர்த்து நின்று அழிவைத்தான் வருவித்துக் கொள்ள முடியுமே ஒழிய சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. வாசிங்க. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். பாருங்க, சத்தியத்தை பேசினா சத்ரு ஆயிடுவான். பெரிய சத்தியம் பேசுறாரா இவரு, எங்களுக்கு தெரியாதா சத்தியம்? அப்போ அவர் சத்தியத்தை அசத்தியமாக மாற்றுகிற ஒரு அனுபவம், எதிர்த்து நிற்கிற அனுபவம். ஐயோ, தேவன் என்னோடு கூட பேசுகிறார். என்னுடைய வாலிப நாட்களிலே அருமையான பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நானே, ஒரே ஒரு வார்த்தை தான், வாலிபனே இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? அப்போ நான் என் இருதயத்தில் சொல்லி கொண்டது, எல்லாம் எங்க போறாங்க, சுடுகாட்டுக்கு தான் போவாங்க பணத்தை கொண்டுட்டு, இன்னும் புதுசா பேசுறாருன்னு என் இருதயத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2வது பேசுகிறார், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் இயேசுவை அண்டிக்கும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆற்றுக்கால் கொடுத்தாங்க, நானும் கையை தூக்கி வாலிபன், அப்ப 21 வயசு வாலிபன். ஆற்றுக்கால் கொடுத்தாங்க, போனேன். அப்போ ஒரு இடத்துல என்னுடைய பேரை கொடுத்தேன் அந்த சர்ச்சில். அடுத்த நாட்களிலிருந்து என்னை ரொம்ப நேசிச்சாங்க, அந்த சபையார் அதிகமாக நேசிச்சாங்க, வாலிபர் நிறைய பேர். அடுத்த நாளே ஒரு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் போனேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, பைபிள் காலேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா பாடுவேன், டேம்பரின் அடிப்பேன். ஆக அந்த அப்புறம் அந்த பிரதர்ஸுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு என்ன. அப்போ தொடர்ந்து நான் வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். 2 மாதத்திற்குள்ளாக அதே ஆலயத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வைத்தார். பரிசுத்த அபிஷேகத்துக்காக, ஆவின் அபிஷேகத்துக்காக 1 மாதம் காத்திருந்தேன். எதிர்த்து நிற்கவே இல்லை. வாலிபர்கள் எல்லாரும் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, என்ன அந்நிய பாஷை கிடைக்கவே இல்லை. ரொம்ப குற்றமுள்ளவனா இருந்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஆல்நெட் பிரேயர்ல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். இந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் விட்டுருங்க, புதுசா நிரம்புறாரு, விட்டுருங்க அப்படின்ட்டார்.
ஆக வயதானவர்கள் எல்லாம் வந்து நடக்கிறாங்க, தம்பி தம்பி கொஞ்சம் பொறுங்க, இல்ல என்னால் அடக்க முடியல. இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அதே வைராக்கியத்தோடு கூட எந்த விஷயத்துக்கும் எதிர்த்து நிற்காதபடிக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா கவனிங்க, தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம், அதை அழிக்கணும். தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிற அனுபவம் வேண்டாம், தேவனுடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நிற்கிற அனுபவம் வேண்டாம். எதை வேணாலும் யார் வேணாலும் பேசுவாங்கன்னு சொல்லி அவங்க பின்னால ஓடுவதற்காக அல்ல நம்மை அழைத்த தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமமையும் பொழுதாக இந்த வழியிலே வம்சாவளியிலே வந்தவள் தான் ஒரு மனுஷி. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொண்ட வேண்டுதலுக்கு ஆண்டவர் புறக்கணித்தாரா? இல்லையே. கானானிய ஸ்திரீயினுடைய மகளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். எதிர்த்து நிற்கிறவர்கள் என்றைக்கு கிறிஸ்துவிடத்தில் வந்து நான் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுகிறோமோ அப்பொழுதே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எதிர்த்து நிற்கிற அனுபவம் வேண்டாம். ஜெபத்துல செய்யுங்க அப்படின்னா ஏத்து நிற்பாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும், நீங்க வேலை பார்த்துட்டு போங்க, சும்மா ஜெபம் ஜெபம் ஜெபம். வேதத்தை படிச்சுக்கலாம், அம்மா படிக்க எங்களுக்கு நேரமே இல்லைங்கிற நீங்க வேற சும்மா வேதத்தை பிடிச்சிங்களா, ஜெபம் பண்ணினீங்களா, ஊழியத்துக்கு வந்தீங்களா, ஆராதனைக்கு வந்தீங்களான்னு கேட்டு எதிர்த்து நிற்கிறார். தேவஜனமே அதை நிற்கக்கூடாது. கானானினுடைய குடிகள் கரைந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கானானின் குடிகள் கரைந்து போவார்கள். கரைஞ்சு போறதுக்காகவா கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார்? கரைந்து போவதற்காகவா கர்த்தருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலையை கொடுத்தார்? தேவஜனம் நன்றாய் கவனிக்கும். கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டிக் கொண்டதில் ஆண்டவர் கேட்டார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடு. அப்போ எதிர்த்து நிற்காதபடிக்கு கீழ்ப்படிந்தார். மேசையின் மேலே கீழே விழுகிற துணிக்கைய அந்த நாய் சாப்பிடுவே. தன்னை அர்ப்பணித்து கொண்டார், எதிர்த்து நிற்காதபடி. என்ன இவர் இப்படி பேசுறாரு? இவரு சரி சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி வந்தா, விடுதலை கொடுப்பாருன்னு வந்தா, இவரு நாயின்னு பேசிட்டார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே அவர் என்ன இப்படி பேசிட்டாரு, அதனால என்னால முடியாது, அவர் என்ன இப்படி சாடிட்டாரு, அவர் இப்படி என்ன கோபப்படுத்திட்டார். எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு? யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டங்க. எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனை தேவன் ஒருபோதும் தேவராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவது இல்லை. யுத்தத்துல ஜெயம் எடுக்கணும். எதிர்த்து நிற்காதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நிமிஷமும் தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீர்களானால் ஆண்டவரிடத்துல விசாரித்தான். இந்த யுத்தத்துக்கு போட்டுங்களா? விசாரித்தான். போ. யுத்தத்துக்கு போட்டா போ. அப்போ ஆண்டவர் சொல்லி சொல்லி போனதுனால அவன் ஜெயம் எடுத்தான். ஜெயம் எடுத்தான். யாத்ராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போமானால், கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? எதிர்த்து நின்றார். நான் கர்த்தரை அறியவில்லை பார்வோன் சொல்கிறான். மோசே வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்கிறார், இந்த ஜனங்கள் எல்லாம் நான் ஆராதிக்க போக விட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது பார்வோன் சொல்கிறான், கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு நான் அவர் யார்? அவர் யார்? எதிர்த்து நிற்கிறான். முடிவு அழிவு. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்கள் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? பார்த்தலாம். நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், உங்கள் கை, என்னுடைய கைக்கு தப்பிக்க போகிற யார்? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக எதிர்த்து சாத்தானை எதிர்க்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை ஓடி போவார். பிசாசுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை விட்டுட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்ப்பாங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை தான். சாத்தானும் கடிபிடிச்சு வருவாங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்ப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் வரை நீங்க படிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்தித்த போது கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? சவுலை தேவன் சந்தித்த போது கேட்கிறார். சவுல் எதிர்த்து நின்றார், ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்றார். இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம் எல்லாம் அழிந்து போகும் என்பது நிச்சயம். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் ரட்சிப்பு. ரட்சிக்க வேண்டியவர்கள் இருப்பார்களானால் தங்களை அர்ப்பணிக்கும் போது ரட்சிப்பார், எதிர்த்து இருப்பார்கள் என்றால் அவர்கள் அழிக்கப்படுவார். ஆகவே எதிர்த்து நின்று கீழ்ப்படியாத குணம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். வேதத்திற்கு கீழ்ப்படியாத யாரும், வேத வசனங்களுக்கு தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத யாரும் பரம காணலை சேர முடியாது. ஆகவே அதை ஜெயிக்கணும். எதிர்த்து நின்று அனுமானுக்கு வேண்டாதவரேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பு பார்த்து வருகிறேன். தகப்பனே, கானானியர் என்கிறதுடைய அர்த்தம் எதிர்த்து இருக்கிறது. ஐயா, இன்றைக்கு உலகமே தேவனுடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்கிறார்கள், அழிவை வருவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வமே, மனம் இறங்கி எதிர்த்து நிற்கிறவர்கள் எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக சொன்னாங்க. எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில வேண்டாம். அதை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். அந்த குணம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கவோ, கர்த்தருடைய வரங்களுக்கு எதிர்த்து நிற்கவோ, கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு எதிர்த்து நிற்கவோ, கர்த்தருடைய சபதத்துக்கு எதிர்த்து நிற்கவோ எல்லாமே வேண்டாம். தயவாய் கீழ்ப்படியாத நம்ம வேண்டாம். கீழ்ப்படி நடப்பதை வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரும் எதிர்த்து நிற்கிற அனுபவத்தை அழித்து பரமகானானை சோதித்துக் கொள்ள ஆசை. Amen. God bless you.